கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கிறது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா டூருக்கு என்னதான் ப்ரிப்பரேஷன், யாரு தான் போக போறாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ யாருமே தகுதியா இல்லையா, யாருமே ரெடியா இல்லையாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. சீனியர் பிளேயர்ஸ் யாருமே வரது கிடையாது. ஸோ வராதது பிரச்சனை கிடையாது, மேபி அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் 6 மாதம் தான் இருக்க போகுது. ஸோ எல்லாருமே ஓடியே ரொம்ப கம்மியாக தான் விளையாட போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கூட அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது, காபான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நடுவில் 2-3 மேட்சஸ் தான் இருக்கு. ஸோ ஓடியே ரொம்ப கம்மியா இருக்கும்போது எடுத்த உடனே சாம்பியன்ஸ் ஆஃபிலேயே ஓடிஐ மேட்ச் ஆட முடியுமா? அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ ஸ்ரீலங்கா கூட T20 ஆடாட்டியும் பரவாயில்ல, ஓடிஐல சீனியர் பிளேயர்ஸ் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்க, ஸோ ஹர்திக் பாண்டியாவுடைய முடிவு தான் என்ன அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விராட் கோலியை பத்தி பேசி ஆகணும். விராட் கோலியை பத்தி ஒரு கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்குங்க. அதாவது அமித் மிஸ்ரா சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. அவருக்கு பவர் எல்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபேமும் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால பழைய பிளேயர்லாம் கண்டுக்க மாட்டாரு. ஸோ எப்பவுமே அவர் மேலதான் தப்பு, வேணும்னே கோவப்பட்டு வாங்கி கட்டிக்கிறது அவர் தான். ஆனா ஃபேன்ஸ் முன்னாடியே ஒரு நல்லவரா காமிச்சுக்குவாருங்கிற மாதிரி அமித் மிஸ்ரா பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுதான் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நான் கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற இந்த தம்ப்நெயில் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஸோ சீனியர் பிளேயர்ஸ், அதாவது இந்த உலக கோப்பை எடுத்தாங்க தெரியுமா, அந்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் ஃபாரின்ல விம்பிள்டன் அந்த டென்னிஸ் மேட்சோட ஃபைனல் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாப்ல. அண்ட் நம்மளுடைய விராட் கோலி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, பேபி பிறந்திருக்கு இல்லையா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அதனால அவரு அவுட்டிங்ல இருக்காரு. ஸோ அது போக ரவீந்திர ஜடேஜா அவருடைய ஊர்ல இருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அவர் வந்துட்டு நேத்து தாங்க நல்லா செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இருந்தாலும் தனிப்பட்ட ரீசன் இருக்குப்பா, நான் கொஞ்சம் வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து ஒதுங்குறாங்க, இன்க்ளூட் பும்ரா. ஸோ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓடிஐ மேட்சஸ் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம பயிற்சி பண்ணி ஆகணும். ஏன்னா நைஸ் பிளேயிங் 11 அப்படிங்கிறத செட் பண்ணும். ஸோ என்னதான் ரோஹித் சர்மா விராட் கோலி ஓப்பனிங் இல்லைன்னா விராட் கோலி ஒன் டவுன் இல்லைன்னா ரோஹித் சர்மா ஓப்பனிங் அப்படின்னு இருந்தாலுமே கூட பும்ரா வந்துருவார் அப்படின்னா கூட 50 ஓவர் ஃபார்மட் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் T20 ஆடி இருக்காங்க. கம்ப்ளீட்டா ஒரு 4 மாசம் T20 ஆடி இருக்காங்க. மார்ச், ஏப்ரல், மே, இந்த ஜூன் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா T20 மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஐபிஎல் பிளஸ் நான் வேர்ல்ட் கப் ரெண்டும் சேர்த்து சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு 50 ஓவர் ஃபார்மட் குள்ள மாறும்போது இந்த பிளேயிங் 11ல யார் எங்க ஆடணும், ஸோ மிடில் ஆர்டர்ல யார் ஆடணும், சூரியகுமார் எல்லாம் ஒன் டேக்கு கரெக்டா இருப்பாரா, இல்ல ஸ்ரேயர் சைடு இல்லைன்னா KL ராகுல போடலாமான்னு சொல்லி ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. ஸோ பெருசா டைமும் கிடையாதுங்க. நான் சொல்ற மாதிரி ஓடிஐ ரொம்ப கம்மியா தான் ஆட போறாங்க. இப்போ ஸ்ரீலங்கா கூட இந்த 3 ஓடிஐ, அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் மேட்சே வரப்போகுது. ஸோ இடையில இந்த T20 அண்ட் டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்க போகுது அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் பயிற்சி அப்படிங்கிறது தேவை. BCCI அதை தான் வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா நைஸா கண்டுட்டாருங்க. ஸோ கொஞ்சம் பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு, என்னால் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இன்னும் அஃபீஷியலா இல்ல அப்படின்னா கூட சில பல வெப்சைட்ல போட்டுருக்காங்க. ஸோ இன்னும் அந்த ஸ்குவாடுடைய டீடைல்ஸ் வரல. ஆனா ஹர்திக் பாண்டியா 90% இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பும்ராவும் சேம் ரீசன் தான். விராட் கோலி, ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ நைஸா கண்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஜிஜி கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும், ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவருக்கு எந்த விதமான பர்சனல் பகையும் கிடையாதுங்க. பட் இருந்தாலும் பிளேயிங் 11க்கு யார் வேணும் அப்படிங்கிறத நான் தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. மறக்க வேணாம், இந்த ஸ்ரீலங்கா கூட நடக்குது இல்லையா, இந்த டூர்ல இருந்து இவர் தான் கோச் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ அவர் கோச்சா அவர் வந்துட்டு அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய முதல் டூர் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீலங்கா தான். ஸோ இந்த ஸ்ரீலங்கா கூட T20 சீரிஸ் அப்படிங்கிறது நடக்க போது, அது முடிஞ்ச ஓடிஐ நடக்க போது. இந்த T20க்கு அவர் ஸ்குவாட் அப்படிங்கிறத பக்காவா சூஸ் பண்ணும். அண்ட் கேப்டன்சி முடிவு அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சுட்மன் கில்லா, இல்ல ஹர்திக் பாண்டியா வந்தா அவரா, ஸோ அப்படி இல்லைன்னா ஒரு சூரியகுமார் யாதவா, இல்ல KL ராகுலாங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே பொறுப்பா பார்க்கணும். அண்ட் 50 ஓவர் ஃபார்மட்டுக்கு இப்ப இருந்தே ஆட்கள் எடுக்கணும். ஸோ ஆல்ரெடி கௌதம் கம்பீர் ரொம்ப கோவத்தனமான ஆளு. ஸோ இப்போ விராட் கோலி இல்லாம என்ன பண்ண போறாரு, ஸோ விராட் கோலியை கம்பல்சரி வரணுங்கிற மாதிரி வற்புறுத்த போறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரோவர்சி இந்தியன் டீம்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் மேசிவான அப்டேட்டாகவும் இன்றைய காலத்தில் இருந்துட்டு இருக்குன்னு சொன்னோம். ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரலைங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் வரல. ஸோ இதுக்கப்புறம் வந்துருந்துச்சு அப்படின்னா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் 90% சீனியர் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ் வச்சு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பா ஓடிஐக்கு வேணும். அதைத்தான் கௌதம் கம்பீரும் சொல்லியிருக்காரு. விராட் கோலியை ஆட வைக்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு எந்த விதமான பிளேயிங் 11 வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்கள் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆடுவாரா இல்லையா அதை சொல்லுங்கன்னு சொன்னா அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு கௌதம் கம்பீர். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். ஓவராலா நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ வரைக்கும் வந்த அப்டேட். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.